friends, welcome to Magicals. இன்னைக்கு நம்ம வீடியோல Alpine stitch எப்படி பண்றதுன்றது பார்க்க போறோம். இந்த ஸ்டிட்ச்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் acrylic yarn 4.5 mm crochet hook நான் எடுத்துக்கிறேன். உங்க hook size ஏத்த மாதிரி உங்க yarn size நீங்க எடுத்துக்கோங்க. வாங்க இந்த pattern எப்படி பண்றதுன்றதை பார்க்கலாம். Foundation row போடுறதுக்கு முன்னாடி slip knot போட்டு work start பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்க multiples of 2ல chains work பண்ண போறேன். So நான் டோட்டலா 20 chains work பண்ண போறேன். So 20 chains work பண்ணிருக்கேன். So lifting chain 1, so total 21 chains work பண்ணிருக்கேன். Row 1 single crochet பண்ண போறோம். So first chain விட்டுட்டு second chainல இருந்து single crochet work பண்ணிக்கலாம். single crochet பண்றதுக்கு நம்மளோட செயின்குள்ள ஊசி விட்டுட்டு yarn over பண்ணிட்டு ஊசியை வெளில எடுத்துட்டு ரெண்டு லூப் இருக்கும். திரும்ப yarn over பண்ணிட்டு ரெண்டு லூப் வழியா வெளியில எடுத்துருங்க. ஸோ இந்த ரோ ஃபுல்லாக சிங்கிள் crochet பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த ரோ ஃபுல்லாக நம்ம சிங்கிள் crochet பண்ணி முடிச்சாச்சு. ரோ 2 செயின் 2 போட்டுட்டு உங்களோட ஒர்க்கை திருப்பிக்கோங்க. ஸோ செயின் 2 is considered as a first stitch. ஸோ அடுத்த ஸ்டிச்லேருந்து டபுள் crochet பண்ண போகிறோம். ஸோ yarn over பண்ணிவிட்டு ஸ்டிச்சுக்குள்ளே ஊசியை விட்டுட்டு திரும்ப yarn over பண்ணிவிட்டு நூலை புல் பண்ணி வெளியில் எடுத்துருங்க. ஸோ yarn over பண்ணிவிட்டு pull through 2, yarn over பண்ணிவிட்டு pull through 2. ஸோ இந்த ரோ ஃபுல்லாக டபுள் crochet ஸ்டிச் ஒர்க் பண்ணிடலாம். ஸோ ரோ 2 டபுள் crochet பண்ணி முடிச்சாச்சு. செயின் 1 உங்களோட ஒர்க்கை திருப்பிக்கோங்க. ஸோ இந்த ரோ ஃபுல்லாக நம்ம திரும்ப சிங்கிள் crochet போட போகிறோம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டிச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சிங்கிள் crochet ஒர்க் பண்ணிடலாம். ஸோ அடுத்த ரோலேருந்து பேட்டர்ன் ஸ்டிச் ஸ்டார்ட் ஆகும். ஸோ சிங்கிள் crochet முடிச்சாச்சு. திரும்ப செயின் 2. இப்போ பேட்டர்ன் ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறோம்.
பேட்டர்ன் ஸ்டிச் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ரோவில் எஸ்சி போட்டிருக்கோம், இந்த ரோவில் டிசி போட்டிருக்கோம், இங்கே எஸ்சி போட்டிருக்கோம். நம்ம டிசி போட்டிருக்கோம் இல்லையா, டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம் இல்லையா, அதில் தான் நம்ம பேட்டர்ன் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த டிசி ஸ்டிச் விட்டுடுங்க. ஃபர்ஸ்ட் டிசி ஸ்டிச் விட்டுட்டு செகண்ட் டிசி ஸ்டிச்சில் இப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஸ்பேஸ் தெரியும். yarn over பண்ணிவிட்டு இந்த டிசி ஸ்டிச்சுக்குள்ளே ஊசியை விட்டுட்டு திரும்ப நூலை சுற்றி நூலை நல்லா புல் பண்ணி நல்லா லென்த்தாக நூலை இழுத்துக்கணும். திரும்ப நூலை சுற்றிட்டு நம்மளுக்கு 3 லூப் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 லூப் வழியாக வெளில எடுக்கணும். திரும்ப நூலை சுற்றிட்டு நெக்ஸ்ட் 2 லூப் வழியாக வெளில எடுக்கணும். இதுதான் பேட்டர்ன் ஸ்டிச். இது பேர் தான் நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுக்கு வந்து க்ரோஷே ஸ்டிச் வந்து எம்போஸ் ஆகி வரும். இப்போ அடுத்த ஸ்டிச் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்டிச் இருக்கும். அந்த ஸ்டிச்சை விட்டுட்டு நம்ம அடுத்த ஸ்டிச்சில் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ இது நார்மல் டபுள் க்ரோஷே ஸ்டிச் தான். ஸோ இப்போ நம்ம திரும்ப அடுத்த ஸ்டிச்சில் நம்ம பேட்டர்ன் ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பண்ணும்போது நம்ம இந்த இடத்துல நம்ம பேட்டர்ன் ஸ்டிச் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஸ்டிச்சை நம்ம விட்டுடணும். ஏன்னா இந்த ஸ்டிச்சுக்கு தான் நம்ம இங்கே டபுள் க்ரோஷே ஸ்டிச் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த ஸ்டிச்சில் நம்ம திரும்ப பேட்டர்ன் ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறோம். அதே மாதிரி நூலை சுற்றிட்டு இங்கே அடுத்த ஸ்டிச்சுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்டிச்சை விட்டுடணும். அடுத்த ஸ்டிச்சில் ஊசி உள்ளே விட்டுட்டு திரும்ப நூலை சுற்றிட்டு நல்லா லென்த்தாக புல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த கரெக்டான ஈவனான டெக்ஸ்சர் கிடைக்கும். நூலை சுற்றிட்டு 2 லூப் வழியாக வெளியில், திரும்ப 2 லூப் வழியாக வெளியில். ஸோ அடுத்த ஸ்டிச் வில் பி a normal DC stitch. ஸோ அடுத்த ஸ்டிச் அகெயின் பேட்டர்ன் ஸ்டிச் போடலாம். நூலை உள்ளே விட்டுட்டு திரும்ப நூலை சுற்றிட்டு நல்லா லென்த்தாக வெளியில் எடுத்துட்டு நூலை சுற்றிட்டு ஃபர்ஸ்ட் 2 லூப் நெக்ஸ்ட் 2 லூப். இதே சீக்வென்ஸில் இந்த ரோவை ஃபினிஷ் பண்ணிடலாம். பேட்டர்ன் ஸ்டிச். ஸோ இதுக்குள்ளே ஊசி விட்டுட்டு சுற்றி வெளில எடுக்கணும். DC stitch and last stitch will be a DC stitch. So pattern stitch போட்டாச்சு. So chain 1, turn your work. So இதுதான் நம்மளோட wrong side and இதுதான் நம்மளோட right ஆன side. So நம்ம இப்போ wrong sideல work பண்ணுறோம். So நம்ம இப்போ single crochet work பண்ண போகிறோம் wrong sideல. chain 2 stitching இருக்கு, அதுலயுமே single crochet work.
ஸோ இப்போது திரும்ப செயின் 2 போட்டுட்டு நெக்ஸ்ட் பேட்டர்ன் ஸ்டிச் போடலாம். ஸோ நம்ம லாஸ்ட் பேட்டர்ன் ஸ்டிச் போடும்போது நம்ம ஃபஸ்ட்டு பேட்டர்ன் ஸ்டிச்சோடு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிசி ஸ்டிச் கூட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டிச் வில் பி த டிசி ஸ்டிச். இப்போ நம்ம எங்கெல்லாம் டிசி ஸ்டிச் போட்டிருக்கோமோ அதெல்லாம் பேட்டர்ன் ஸ்டிச் போடணும். எங்கெல்லாம் பேட்டர்ன் ஸ்டிச் போட்டிருக்கோமோ ப்ரீவியஸ் ரோவில் அதெல்லாம் டிசி ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ yarn over பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு டிசி ஸ்டிச் இருக்குது. இதில் ஊசி உள்ளே விட்டுட்டு நூலை சுற்றிட்டு நல்லா நூலை லென்த்தாக எடுத்துக்கோங்க. திரும்ப நூலை சுற்றிட்டு புல் த்ரூ டு. ஸோ அடுத்து இங்கே நம்ம பேட்டர்ன் ஸ்டிச் ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம நார்மல் டிசி ஸ்டிச் திரும்ப சுற்றிட்டு இந்த இடத்துல பேட்டர்ன் ஸ்டிச். இங்கே நான் பேட்டர்ன் ஸ்டிச் சொல்கிறது இட்ஸ் a fpdc ஸ்டிச், ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet ஸ்டிச். ஸோ நூலை நல்லா புல் பண்ணி எடுத்துக்கோங்க. புல் த்ரூ டு திரும்ப அடுத்த ஸ்டிச்சில் உங்களோட நார்மல் டிசி ஸ்டிச். அடுத்தது பேட்டர்ன் ஸ்டிச். இதே சீக்வென்ஸில் இந்த ரோவை ஃபினிஷ் பண்ணிடலாம். இதுதான் ஆல்பைன் ஸ்டிச் பேட்டர்ன். உங்கள் ஸ்வாட்ச் என்ன லென்த்துக்கு வேணுமோ இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி உங்கள் ஸ்வாட்சை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் ஒரு புது ஸ்டிச்சஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.